இது ஏர் இந்தியா 171 ஃபிளைட் ஆக்சிடென்ட் உடைய அப்டேட் வீடியோ. அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்கோம். அதுல அந்த ஃபிளைட்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணாங்க, அதுல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல நான் சொன்ன முதல் காரணம் அந்த ஃபிளைட் உடைய என்ஜின் ஃபெயிலியர். அதாவது அந்த ஃபிளைட் உடைய என்ஜின்ஸ் வேலை செய்யாம போயிருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த ஃபிளைட் உடைய பைலட்ஸுமே மேடே கால்ல விமானம் மேல் நோக்கி பறக்கிறதுக்கான த்ரஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆல்சோ அதனாலதான் அந்த ஃபிளைட் உடைய ரேட் சிஸ்டம் உடனடியா வெளியே வந்து அந்த ஃபிளைட்டுக்கு தேவையான அந்த எனர்ஜியை ஜெனரேட் பண்றதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி நம்ம மென்ஷன் பண்ண விஷயங்கள் எல்லாமே சரியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிளைட் உடைய பிளாக் பாக்ஸ் கிடைச்சு அதை செக் பண்ணி பார்த்தாதான் அது 100% உண்மையா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த 2 பிளாக் பாக்ஸையுமே ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்த ஆபீசர்ஸ் அதிலிருந்து இப்ப ரீசெண்டா, அதாவது ஜூலை 11 அன்னைக்கு அந்த ஃபிளைட் உடைய காக்பிட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதிலிருந்து கிடைச்சிருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் ஒன்னொன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் Decodes. நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய AAIB, அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, அதனுடைய ஆபீசர்ஸும் மேலும் அந்த ஃபிளைட்ல வேற நாடுகளை சேர்ந்த சிட்டிசன்ஸும் இருந்தாங்க அப்படிங்கறதால அந்த கண்ட்ரீஸ் உடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸும், அதாவது UK, போர்ச்சுகல், கனடா நாடுகளை சேர்ந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸும் ஆக்சிடென்ட் ஆன விமானம் அமெரிக்க நாட்டை சேர்ந்த போயிங் கம்பெனியுடையது அப்படிங்கறதால அமெரிக்காவுடைய டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி ஆபீசர்ஸும் போயிங் உடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் குறிப்பா அந்த ஃபிளைட்டுக்கு என்ஜின் சப்ளையரான ஜெனரல் எலக்ட்ரிக் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த கம்பெனிகளுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ஃபிளைட்டுடைய பிளாக் பாக்ஸை அனலைஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி அதுல தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏர் இந்தியா விமானம் அந்த ரன்வேல இருந்து வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்ச அடுத்த 32வது செகண்ட்ல அந்த ஃபிளைட்டுடைய காக்பிட்ல இருந்த பைலட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏன் என்ஜினுக்கு போற ஃபியூலை கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு ஒரு பைலட் கேட்க, அதுக்கு இன்னொரு பைலட் நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு ரிப்ளை பண்றாரு. இதுல கேள்வி கேட்ட அந்த பைலட் அந்த ஃபிளைட்டுடைய கேப்டனான சுமித் சபர்வால் அப்படின்னும், ரிப்ளை பண்ணது அந்த ஃபிளைட்டுடைய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் மற்றும் கோ பைலட்டான குந்தர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ அவங்க பேசிக்கிட்ட அந்த கட் ஆஃப் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஃபிளைட்டுடைய பெட்ரோல் டேங்க்ல இருந்து என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூலுடைய ஃப்ளோவை ஸ்டாப் பண்றது தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் என்ஜினுக்கு போகும் இல்லையா, அதை ஸ்டாப் பண்றது தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதை பைலட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த காக்பிட், அங்க இருக்கிற ஃபியூல் கண்ட்ரோல் பேனல் மூலமா தான் ஸ்டாப் பண்ண முடியும். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த பைலட்ஸால மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் அப்படி அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபியூல் கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற ஸ்விட்சை கட் ஆஃப் மோடுக்கு அவங்க புல் பண்ணணும். இப்ப ஆக்சிடென்ட் ஆன அந்த ஏர் இந்தியா ஃபிளைட்ல 2 என்ஜின்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கறதால ஒவ்வொரு என்ஜினுக்கும் தனித்தனியா அப்படின்னு 2 ஸ்விட்சஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலா ஸ்விட்ச் அப்படின்னா நம்ம வீட்ல போடுற லைட்டுடைய ஸ்விட்ச் மாதிரிலாம் இருக்காது. அதோடைய ஸ்விட்ச் இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்விட்சை மேல் நோக்கி தள்ளுனா அது ரன் மோட், அதாவது பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம என்ஜினுக்கு போய் ஃபிளைட்டுக்கு தேவையான த்ரஸ்ட்டை ஜெனரேட் பண்ணும். அதுவே இந்த ஸ்விட்சை இப்படி கீழ் நோக்கி இழுத்து விட்டாங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் என்ஜினுக்கு போகாது, அதோடைய ஃப்ளோ ஸ்டாப் ஆகி என்ஜின் ரன் ஆகிறது நிக்க ஆரம்பிக்கும். சோ ஃபிளைட்டுக்கு தேவையான அந்த த்ரஸ்ட், அந்த உந்து சக்தி கிடைக்காது. எப்பவுமே ஃபிளைட் ரன்வேல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த ஃபியூல் ஸ்விட்சை ரன் மோட்ல வச்சுட்டு தான் ஃபிளைட்டை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே, எப்ப அதை கட் ஆஃப் மோடுக்கு மாத்துவாங்க, அதாவது எப்ப ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஃபிளைட் ஒன்ஸ் ரன்வேல லேண்ட் ஆகி முழுவதுமா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்விட்சை கட் ஆஃப் மோடுக்கு கொண்டு போவாங்க. சரி, ஓகே, அந்த ஸ்விட்சை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொல்லிட்டீங்களே ப்ரோ, ஃபிளைட்டுடைய காக்பிட்ஸ்ல இருக்கிற அந்த பைலட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல, அந்த ஃபிளைட்டுடைய மெயின் பைலட் சொல்லும்போது அந்த ஃபிளைட்டுடைய கோ பைலட் அதை கேட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதாவது ஃபிளைட்டை டேக் ஆஃப் மற்றும் லேண்ட் பண்ண வைக்கிற அந்த ப்ராசஸ்லயும் கூட பைலட் என்ன சொல்றாரோ அவரு சொல்றதை கேட்டு தான் கோ பைலட் லிவரை ஹேண்டில் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. சோ அப்படி அந்த
ஏர் இந்தியா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா கோ பைலட்டான குந்தர் பெட்ரோலை என்ஜினுக்கு போக விடாம கட் ஆஃப் பண்ணிருக்காரு. அதனாலதான் ஃபிளைட் பறக்கிறதுக்கு தேவையான உந்து சக்தி கிடைக்காம அது கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் இப்ப நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இப்ப அந்த பிளாக் பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற பைலட்ஸ் உடைய அந்த கடைசி நேர கான்வர்சேஷனை வச்சு பார்க்கும்போது அந்த கோ பைலட் மேலதான் என்னமோ தப்பு இருக்கு அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. அதாவது அந்த ஃபிளைட் உடைய மெயின் பைலட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக ஃபியூலை கட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. which means அவரு கோ பைலட் ஃபியூலை கட் ஆஃப் பண்ணதை பார்த்திருக்கணும். அதனாலதான் அப்படி ஒரு கேள்வியை அவரு கேட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சரி, ஓகே, இதுக்கு வேற ஏதாவது சான்சஸ் இருக்கா? அதாவது ஃபியூல் கட் ஆஃப் மோட்ல இருக்கு அப்படிங்கறத பைலட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, அவர் அந்த கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற ஸ்விட்ச் கட் ஆஃப் மோட்ல கீழே தள்ளின மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கணும். இல்ல அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஃபியூல் கட் ஆஃப் மோட்ல இருக்கு அப்படிங்கிற இண்டிகேஷனை காட்டுற ஒரு லைட் இருக்கும், அதை அவர் பார்த்திருக்கணும். ஒருவேளை அந்த இண்டிகேஷன் லைட்டை அவர் பார்த்திருந்தார் அப்படின்னா என்னாச்சு, ஏன் ஃபியூல் கட் ஆஃப் மோடுக்கு போயிருச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு. பட் இங்க டைரக்டாகவே கோ பைலட் கிட்ட ஏன் கட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா, ஒன்னு அவர் அந்த கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற கட் ஆஃப் ஸ்விட்ச் கீழே தள்ளுன மாதிரி இருக்கிறத பார்த்திருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த கோ பைலட்டே அதை கட் ஆஃப் மோடுக்கு கொண்டு போறத டைரக்டா பார்த்திருக்கணும். பட் இங்க கோ பைலட் நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது, ஒன்னு அவருக்கு தெரியாமலேயே அந்த ஸ்விட்ச் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் மோடுக்கு போயிருக்கணும். இல்ல அப்படின்னா வேணும்னே அவர் அதை பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி போய் சொல்லியிருக்கணும். சரி ப்ரோ, அந்த ஸ்விட்சை பார்க்கும்போது மேல தள்ளுற மாதிரி இருக்கு, கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. சோ தெரியாம பைலட்டுடைய கைப்பட்டு மேல இருக்கிற அந்த ஸ்விட்ச் கீழே தள்ளுற மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேர் கார் ஓட்டுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கார் ஓட்டும் பொழுது காரை ரிவர்ஸ் கியருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா முன்னாடி இருந்த கார்கள் எல்லாம் நார்மலா ரிவர்ஸ் கியருக்கு அப்படியே மாத்தி போட்டா போதும். பட் இப்ப இருக்கிற பல கார்கள்ல அந்த கியர் மேல இருக்கிற அந்த கேப்பை கொஞ்சம் தூக்கண மாதிரி ரிவர்ஸ் கியருக்கு மாத்தினா மட்டும்தான் ரிவர்ஸ் கியர் விழுகும். சோ அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த ஸ்விட்ச்லயுமே இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்விட்சுடைய லிவர் நார்மலா அப் அண்ட் டவுன் பண்ற மாதிரிலாம் இருக்காது. என்ஜினுக்கு பெட்ரோலை செலுத்தக்கூடிய அந்த ஆப்ஷனை பண்றதுக்கு ஜஸ்ட் மேல தள்ளினாவே நார்மலா மேல போயிடும். ஆனா என்ஜினுக்கு போற பெட்ரோலை கட் ஆஃப் பண்றதுக்கு அந்த லிவரை கீழே தள்ளணும் அப்படின்னா நார்மலா கீழே தள்ளுனா அது கீழே போகாது. அந்த லிவரை இப்படி மேல கொஞ்சம் இழுத்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா கீழே தள்ளுனா மட்டும்தான் அந்த லிவரை கீழே கொண்டு போக முடியும். பிகாஸ் அந்த ஃபிளைட் உடைய வைப்ரேஷனால டிஸ்டர்ப் ஆகி அந்த ஸ்விட்ச் மேலையும் கீழையும் அதுவா நகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மேன் ஹேண்ட்லிங் பண்ணி தான் அதை மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஃப்டி செட்டப் அதுல இருக்கும். சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது தெரியாம பைலட்டுடைய கைப்பட்டோ இல்ல அவங்களுடைய ட்ரெஸ் பட்டோ அந்த ஸ்விட்ச் கீழே வர்றதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ஸோ கோ பைலட்டான குந்தர் தான் அந்த ஸ்விட்சில் கை வச்சிருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் தான் இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் ஒருவேளை அவர் அதை அப்படி பண்ணியிருந்தாலுமே கூட அடுத்த 10வது செகண்ட்லேயே, அதாவது அந்த பெட்ரோலுடைய ஃப்ளோ என்ஜினுக்கு போறது கட்டான 10வது செகண்ட்லேயே மறுபடியும் பெட்ரோலுடைய ஃப்ளோ ரன் மோடுக்கு போயிருக்கு, என்ஜினுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ண ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் பைலட் உடனடியாக அந்த ஸ்விட்சை ரன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் மறுபடியுமே பெட்ரோல் என்ஜினுக்கு போக ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு என்ஜின் மட்டும்தான் ஃபிளைட்டுக்கு தேவையான த்ரஸ்ட்டை கிரியேட் பண்ற ப்ராசஸ்ல சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு என்ஜின் அந்த வேலையை சரியா பண்ண முடியாம ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் நான் 2வது வீடியோல சொன்ன மாதிரி அந்த ஃபிளைட்டுடைய ரேட் சிஸ்டம் வெளியே வந்து ஃபிளைட்டுக்கு தேவையான எனர்ஜியை கிரியேட் பண்ற ப்ராசஸ்ல இறங்கியிருக்கு. பட் இப்போ அந்த ஃபிளைட்ல இருந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அது பறந்துட்டு இருந்த அந்த ஹைட் தான். அதாவது அது டேக் ஆஃப் ஆகி வெறும் 650 அடி உயரத்திலேயே அதுக்கு தேவையான த்ரஸ்ட் கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கிறது தான். சப்போஸ் அந்த ஃபிளைட் ஒரு 20,000 அடி ஹைட்ல பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபிளைட்டை காப்பாத்திருக்க முடியும். ஆனா ஃபிளைட் பறக்க ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கறதால அது பறந்துட்டு இருந்த அந்த ஹைட் 650 அடி ஹைட் அப்படிங்கிறது என்னதான் அந்த ஃபிளைட்டுடைய ரேட் சிஸ்டம் வேலை செஞ்சாலுமே அந்த ஃபிளைட்டை காப்பாத்துறதுக்கு தேவையான ஹைட்டா இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயமா இங்க இருந்திருக்கு. ஆல்சோ அந்த ஃபிளைட்டுடைய
EGT அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சரும் கூட ஃப்ளைட்டுக்கு தேவையான த்ரஸ்ட் ஆனது என்ஜின்ல இருந்து சடனா கம்மியாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் லேசா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது என்ஜின்ல ஃபியூயல் எரிஞ்சு அதிலிருந்து எக்ஸாஸ்ட் ஆகி வெளியே போற கேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நார்மலா அந்த ஃபிளைட் பறக்கிறதுக்கு தேவையான த்ரஸ்டுக்குரிய டெம்பரேச்சர்ல இல்ல அப்படிங்கிறது இதுல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. which means பெட்ரோல் ஃப்ளோ கட் ஆஃப் ஆனதுல என்ஜினுக்கு தேவையான ஃபியூயல் போகாம அது ஸ்ட்ரக் ஆயிருக்கு. சோ அதிலிருந்து ஜெனரேட் ஆகிற பவர் குறைஞ்சு அது ஃபிளைட்டுக்கு தேவையான த்ரஸ்டையும் கிடைக்க விடாம பாதிச்சிருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது கோ பைலட் குந்தர் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கதான் இன்னொரு டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அதாவது FAA அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவுடைய ஏவியேஷன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் 2018 டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட்ல இந்த போயிங் கம்பெனியோட ஃபிளைட்ஸ்ல ஃபியூயலை கண்ட்ரோல் பண்ற ஸ்விட்சஸ் டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸை பைலட்ஸ் அப்பவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்ப வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் சம்டைம்ஸ் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லேசா மூவ் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் பைலட்ஸ் கிட்ட இருந்து வர்றதா சொல்ல ஆரம்பிக்குது. மேலும் இந்த பிரச்சனையை போயிங் கம்பெனி சரி பண்ணல அப்படின்னா அது அந்த ஸ்விட்சஸ் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் மோடுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. இதுல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஃபிளைட்டுடைய லிஸ்ட்ல அதாவது எந்தெந்த ஃபிளைட்ஸ் மாடல் எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல போயிங் 787 ட்ரீம் லைனர் ஃபிளைட்டான இந்த ஏர் இந்தியா ஃபிளைட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா இந்த விஷயத்துக்கு போயிங் கம்பெனி என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்விட்சஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்படி டிஸ்என்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி பைலட்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததா சொல்லப்படுறது உண்மை கிடையாது. ஆக்சுவலா பைலட்ஸ் ஸ்விட்சுடைய பொசிஷனை மாத்தி வைங்க அப்படிங்கறது தான் சஜஷனா எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது பெட்ரோல் போறதுக்கு மேல தள்ளுற மாதிரி இருக்கிறதையும் பெட்ரோல் கட் ஆஃப் ஆகுறதுக்கு கீழே தள்ளுற மாதிரி இருக்கிறதையும் அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. which means பெட்ரோல் கட் ஆஃப் ஆகுறதுக்கு மேல தள்ளுற மாதிரி வச்சுட்டு பெட்ரோல் ரன் ஆகுறதுக்கு கீழே தள்ளுற மாதிரி வைங்க அப்படின்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. பிகாஸ் இப்படி வச்சாங்க அப்படின்னா ஒருவேளை வைப்ரேஷன்ல அது கட் ஆஃப் ஆகி அண்ட் எதனால இப்படி சொன்னாங்க அப்படின்னா ஒருவேளை வைப்ரேஷன்ல அது கட் ஆஃப் மோடுக்கு போயிருமோ அதாவது மேல தள்ளுன மாதிரி இருக்கிற அந்த ஸ்விட்ச் வைப்ரேஷன்ல கீழே தள்ளுன மாதிரி கீழே கட் ஆஃப் மோடுக்கு போயிருமோ அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு போயிங் கம்பெனி இதை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. மேலும் ஒரு ஹியூமன் கை வைக்காம அந்த ஸ்விட்சுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா இதை பாக்குற பப்ளிக் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிளைட்டில் இருக்கிற டிஃபெக்டை மறைக்கிறதுக்காக தான் இப்படி பைலட்ஸ் மேல பழிய போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பைலட்டும் இறந்து போயிட்டாரு. அவரு இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்ல போற சான்சஸே கிடையாது. சோ இதை வச்சு பாக்குறப்ப இது ஃபிளைட்டுடைய டிஃபெக்டா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலுமே பிளாக் பாக்ஸ் உடைய ரிப்போர்ட்டை வச்சு பாக்குறப்ப இது ஹியூமன் எரரா இருக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்மளை வர வைக்குது. பட் அதிலிருந்து இன்னொரு முக்கியமான கேள்வியும் இங்க வர ஆரம்பிக்குது. அதாவது கோ பைலட் தான் ஃபியூயல் கண்ட்ரோல் ஸ்விட்சை தப்பா ஆப்ரேட் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? எதுக்காக அவர் இப்படி பண்ணணும்? ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்குமா அப்படிங்கிற அதிர்ச்சியான கேள்வியும் இப்ப வர ஆரம்பிக்குது. சோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷன் இங்க என்ன சொல்லுது? நீங்க இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றீங்க? இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஸ்விட்சஸ் உடைய தன்மையை பொறுத்து இது பைலட் பண்ண தப்பா இருக்குமா இல்ல ஃபிளைட்டில் இருந்த டிஃபெக்டா இருக்குமா இல்ல அப்படின்னா வேற ஏதாவது காரணமா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணலை அப்படின்னா இப்போவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும் என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.